பாத்தியம்மா, தம்பிக்காரனை மட்டும் அவ கூப்பிட்டு வரல, அப்பாவையும் தங்கச்சி சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்காமா. மெதுவா பாத்து வாங்க. மாடே, எனக்கு என்னமோ போல இருக்குடாம்மா. ஏன்பா? அந்த ராட்சசி எங்களை கேவலமா பேசுனதுனால கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு கையை நினைக்க வந்துட்டாடாம்மா. அதை நினைச்சா கஷ்டமா இருக்குடா. அப்பா, இதுவும் உங்க வீடுதான்ப்பா. இது உங்க பொண்ணை கட்டி கொடுத்த வீடு மட்டும் இல்ல, உங்க சின்ன வயசு நண்பரோட வீடு, உங்க மாப்பிள்ளையோட வீடு. அதனால நீங்க தேவையில்லாம சங்கடப்படாதீங்கப்பா. தயவு செஞ்சு வாங்கப்பா. இல்லடாம்மா, நீ மாப்பிள்ளைகிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லாம எங்களை அழைச்சிட்டு வந்துட்ட. இப்ப திடீர்னு எங்களை உள்ள பார்த்தா மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ தெரியலையம்மா. அவர் எதுவும் சொல்ல மாட்டாருப்பா, எதுவும் நினைக்க மாட்டாரு. இப்ப என் கூட நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி அவரே உங்களை ஜெகன் அகல்யாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும்பா. அப்பா, சும்மா எதையாவது யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல்ல, வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா போலாம். வாங்கப்பா போங்க. டேய், நாங்க போறேன். அண்ணே அண்ணே அண்ணே, வாங்கண்ணே வாங்க. கால் இப்ப பரவாயில்லையா அண்ணே? உங்களை நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஆதிமாவே உங்களை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. வாங்கண்ணே, உள்ள வாங்க, உள்ள வாங்கண்ணே. செந்தில், நீயும் கூட போடா. போ. ஆதிர, உன்னை பிரபு கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தெய்வமா ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்னு இப்பதான் என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பம் இவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ உன் அப்பா தங்கச்சி தம்பி எல்லாம் இங்க வாழ வைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கல, உன்னையே நான் இங்க வாழ விடாம விரட்டி அடிக்கிறேன்.